வணக்கம். ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் சமீப காலமாக சில ஆண்டுகளாக அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் அதிகளவில் பெருகும் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மனதில் இருந்து வருகிறது. இந்த நம்பிக்கை குறித்தும் இதனால் என்ன பலன் என்பது குறித்தும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் இது குறித்து கருத்து பகிர்வு செய்வதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார பேராசிரியர் டாக்டர் சின்னம்மை அவர்கள் வந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் நகைக்கடை அதிபர் பாலாஜி அவர்களும் தனது கருத்தை பகிர்வு செய்வதற்காக நமது விவாதத்திற்கு வந்திருக்கிறார். தற்போது விவாதத்திற்குள் செல்வோம். சார், இப்போ முதல்ல நம்ம உங்கள்கிட்ட இருந்தே கேட்போம். இன்னைக்கு இந்த அட்சய திருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வாங்கினா தங்கம் தொடர்ந்து நம்ம வீட்டில் அதிகமாக சேரும், செல்வம் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை, இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பிக்கைன்னா இது ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் அதை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. ஜென்ரலாக அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம தொடங்குகிறோமோ அந்த நல்ல காரியம் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம தொடர்ச்சியாக செய்வோன்றது ஒரு நம்பிக்கை. இதை வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அவங்க முன்னெடுத்து இதையே நம்ம ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணி ஒரு லெஸ் தென் 10 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். லெஸ் தென் 10 இயர்ஸாக இந்த அக்ஷய திருதியை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடி, அதனால் என்ன ஆகுதுன்னா பீப்புள் பிகம் மோர் ப்ராஸ்பரஸ். அன்றைக்கி என்ன செய்கிறோமோ அந்த வருஷம் ஃபுல்லாக செய்கிறதுனால, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அன்றைக்கி தங்கம் வாங்குவோமே, அந்த தங்கம் வாங்கணுன்ற ஒரு நம்பிக்கையை டெவலப் பண்ணால் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வாங்கினே இருக்கிறப்போ அந்த ஃபேமிலியோ இல்லை அந்த நபரோ அவங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் மோர் ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க. அட்சய திருதி தங்கம் வாங்கினால் தங்கம்னு இல்லை, ஆக்சுவலாக எந்த காரியத்தை நீங்கள் தொடங்குறீங்களோ, நல்ல காரியத்தை தொடங்குறீங்களோ அதை வருஷம் ஃபுல்லாக அதை கண்டினியூ பண்ணுவீங்கன்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கத்தை வாங்குவோமே சொல்லி அதை வேர்ல்டு கோல்டு கவுன்சில் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல காரியம் தானே. ஒரு தங்கம் இன்னைக்கு நம்ம ஒரு 10 கிராம் வாங்குறோம்னா நேற்றை விட இன்னைக்கு நம்ம ப்ராஸ்பரஸாக இருக்கோம் தான் அர்த்தம். அது கண்டிப்பாக. மேடம், இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அட்சய பாத்திரம் உருவான காலத்துலேருந்தே அதுக்கான பொய்களும் உருவாயிருச்சுன்னு நான் பார்க்குறேன். அல்லல்ல குறையாமல் வளர்கின்றன அட்சய பாத்திர பொய்கள். அதனால் இது மூட நம்பிக்கை, வியாபாரத்திற்கான ஒரு நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை. இது ஏழை எளிய நடுத்தர மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை, வியாபாரத்தை எப்படி பெருக்குவதுன்னு சொல்லி இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள், நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய நகைக்கடைக்காரெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார். அவர்கிட்ட நகையும் இல்லை, வியாபாரமும் இல்லை. உலக அளவிலான கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள இந்த கடையை விஸ்தரிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே அவர்கள் ஊடகங்களை, அச்சு ஊடகங்களை பயன்படுத்தி நிறைய விளம்பரங்களை செய்து இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படியா தங்க வாங்குங்கன்னு துவக்கினாங்க. ஆகவே இது கட்டாயமாக வியாபாரத்திற்காக, உலகமய சூழ்நிலையில் வியாபாரத்திற்காக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் மூட நம்பிக்கை. இதை நம்பி மக்கள் கடைகளை நோக்கி போவது அப்படிங்கிறது ஏதோ கையில் காசு இருக்கிற மக்கள் போவாங்க, அவ்வளோதான். இது கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆதாயம் தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனால் அதே சமயம் இந்த ஜோதிடர்களும் சேர்ந்து தானே இதை ஊக்குவிக்கிறாங்க இந்த விஷயத்த. சோதிடர்கள் சொன்னாலும் சோதிடர்கள் விளம்பரம் கொடுக்கறதில்ல, நகைக்கடைக்காரங்க தான் விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கடவுள் பெயரால் ஏமாறலாமா, ஏமாற்றப்படலாமான்னு அவங்களே விளம்பரம் கொடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளையும், செய்தி நாளேடுகள் பூராத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் பூரா நகை, தங்க நகை மட்டுமல்ல, மொபைல் ஃபோனு கூட இன்னைக்கு வாங்கினா மொபைல் ஃபோன் நாள் முழுசும் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. 2 வீலர் இன்னைக்கு வாங்கினாக்கா வருஷம் முழுசும் வாங்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, ரியல் எஸ்டேட் பிசினஸ்காரரும் இன்னைக்கு ஒரு கொஞ்சமாவது இடம் வாங்கி போடுங்க அப்படின்னு அவரும் துவக்கிட்டார் வியாபாரத்தை. ஆகவே இது இன்னைக்கு திருட ஆரம்பிச்சா வருடம் திருடிக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதுதான் நீங்க சொல்றதுதான் உண்மையா இருக்க முடியும். ஆகவே இது ஒரு வகையான மூட நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருக்குவதற்கு கையாளப்படக்கூடிய ஒரு தந்திரம். பொருளாதார பேராசிரியர் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அந்த மாதிரி பார்க்க வரல. ஏன்னு வச்சுக்கீங்களேன், இதுக்கு எல்லாமே ஏன் சேவிங்கா இருக்கக்கூடாது?
அந்த நோக்கத்துல தான் நான் பார்க்குறேன். ஒரு பொருளாதார கான்செப்ட்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு 3-4 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னன்னா சேல், விற்பனை, அடுத்தது சேமிப்பு, அடுத்தது செலவழிப்பு. இந்த மாதிரியான ஒரு பொருளாதார கான்செப்டுக்குள்ளார இதெல்லாம் அடங்குது. ஒருத்தரோட இன்கம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து செலவீனமா போகும். அதாவது அந்த ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பொருளாதாரத்தை 2 செக்டார் தான் இருந்தது. ஒன்று வந்து என்னன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆர் ஃபர்ம் செக்டார்னாங்க, இன்னொன்று ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்னாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல அவங்களோட வேலையே என்னன்னா லேபர்ஸை என்கேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க மூலமா உழைப்பை உபயோகப்படுத்திக்கிட்டு பொருட்களை தயார் பண்ணுவது. இது அவங்களோட வேலை. யாருன்னா ஃபர்ம் செக்டாரோட வேலை. இந்த மாதிரி பொருட்களை தயார் பண்ண அந்த பொருட்களை எங்க கொண்டு போறாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. மார்க்கெட் கொண்டு போய் விற்கிறாங்க. இந்த உழைப்பை, தன்னுடைய உழைப்பை கொடுத்து அதற்கு பலனாக ஊதியத்தை பெறுகிறார்கள் இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். அந்த ஊதியத்தை அவங்க எப்படி செலவழிக்கிறாங்கன்னா இந்த மார்க்கெட்ல இவங்க ஃபர்ம் செக்டார் ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களை மார்க்கெட்ல விற்பனைக்கு வருது. அந்த விற்பனையாக கூடிய பொருட்களை இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வாங்குறாங்க. தொடர்ந்து நல்ல புள்ளியில இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். பொதுமக்கள் கருத்தை கேட்டு வாதி. வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம், கோத்தல இருந்து விஜயன். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? கோத்தகிரில இருந்து விஜயன். விஜயன் சொல்லுங்க. பொதுவாகவே இந்த வந்து வியாபாரத்துக்கான ஒரு சூழ்ச்சிங்க. சொல்லுங்க. வியாபாரத்துக்கான ஒரு சூழ்ச்சி, அட்சய திருதி அப்படிங்கிறது சமீபத்துல கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் மக்கள் இப்ப பாக்குறாங்க. சமீபத்துல வந்துட்டு பச்சை துணி எடுத்து கொடுக்கணும், மஞ்சள் துணி எடுத்துக்கணும் கூட பிறந்தவங்களுக்கு அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க. இது முதலாளிகள் வந்து செய்யப்படுகிற சூழ்ச்சி. இதுக்கு இன்னொரு மேல ஒத்துழைக்கிற மாதிரியே பேசுறாங்க, சேமிப்பு அப்படின்ட்டு. எல்ஐசியில என்ன பண்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல என்ன பண்றாங்க, இதெல்லாம் சேமிப்பு தான் சொல்றாங்க. வங்கியில என்ன பண்றாங்க, சேமிப்பு தான் சொல்றாங்க. எந்த மக்கள் உயர்ந்து இருக்கிறாங்க? உழைக்கும் மக்கள், ஒடுக்கும் மக்களாக உழைப்பாளிகள் இன்ன வரைக்கும் நம்பி ஏமாந்துதான் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி ஊக்குவிக்கிறதுனால மக்கள் தான் ஏமாந்து. அச்சய திருநாள் முதலாளிகளுக்கு தான் லாபங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்க கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. நான் அதை மறுக்கிறேன் சார். ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி 2 வித செக்டார்ஸ் இருக்கு. அந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ன்றவங்க என்ன பண்றாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒருத்தரோட பர்ச்சேஸ் தான் வந்து ஒருத்தருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகுது, அந்த ஃபர்ம் செக்டாருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகுது. அப்படி இருக்கும்போது இது மூட நம்பிக்கை, நான் இதை வாங்கவே மாட்டேன், இதை செய்யவே மாட்டேன்னா பொருளாதார முடக்கம்ன்ற மாதிரி ஆயிடும். இது பொருளாதார முடக்கம். இதை வந்து யாரும் ஏமாத்தல, உங்களை யாரும் ஏமாத்தி நாங்க வந்து பொருளை ஒண்ணுமே இல்லாம நீங்க கொடுக்குற காசுக்கு யாரும் ஒண்ணுமே இல்லாமலாம் செய்யல. நீங்களும் கையில எதையும் வாங்காமலும் போகல. அதற்கு பிரதிபலனா நீங்க கொடுக்குற பணத்துக்கு பிரதிபலனா நீங்க தங்கம் வாங்கிக்கிட்டு தான் போறீங்க. நீங்க எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போறீங்க. ஒரு புறம் வந்து ஒரே நாளில் இப்படி வாங்க வைக்கிறது மூலமாக ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு உபரி ஏற்படுத்துறதுக்காக செய்யறாங்கிற கருத்தை நேரும் சொன்னாங்க, தொடரும் பதிவு செஞ்சாங்க. அட்சய தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் கடைக்கு போய் பார்க்க சொல்லுங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப ஆக்சுவலா அது என்னன்னா அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு நிறைய பேர் ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு 10 பேர் இருக்கிற கடையில் 100 பேர் இருக்கிறப்ப கண்ணு குத்தும் நம்மளுக்கு. என்னடா எல்லா கடையிலும் இந்த 100 பேர் இருக்கிறாங்களே, இவங்க ஓஹோ என்னமோ சம்பாரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணுமே இல்லை. 10 நாள் வியாபாரத்தை ஒரே நாள் செஞ்சிடறான். என்னுடைய பர்ச்சேஸ் வந்து அடுத்த வாரம் நான் வச்சிருப்பேன், அட்சய தேதியாக இருக்கிறதுனால நான் முன்கூட்டியே வந்து வாங்கிடுறேன். அது வந்து சில பேர் மூட நம்பிக்கைன்றாங்க. நான் மேடம் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் கூட நீங்கள் தங்கம் தானே வாங்கிட்டு போகிறீங்க. நம்ம ஒன்றும் காசை வாங்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட நாளில் வாங்கினால் செல்வம் சேரும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க பரப்புவதன் மூலமாக அன்னைக்குள்ள வாங்கி ஆகணும், அந்த குறிப்பிட்ட கெடுக்குள்ள வாங்கி ஆகணுங்கிறதுக்காண்டி அதனுடைய தரம் இதெல்லாம் பார்க்காம கூட வாங்கி விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? இது இந்த ஒரு நாளுக்காக யாரும் தயார் பண்ணலையே. இந்த ஒரு நாளுக்காக எந்த கடையிலும் தயார் பண்ண அவங்க 365 நாள் விற்கிற அதே பொருள் அதே சீல் போட்டு அதே ஹால்மார்க் போட்டு தான் வித்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அட்சய தேதிக்காக தனியாக ஒரு நாள் யாரும் எந்த செய்ய முடியாது. ஒரு நாளுக்காக செய்ய முடியாது. 365 நாள் சாப்பிட்றதுனால தான் அது ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒரு நாளில் வந்து வியாபாரம் வந்து பீக்காக இருக்கிறதுனால எல்லாருக்கும் கண்ணு குத்துது. அதுவும் இல்லாமல் கோல்டு வந்து சார் மேக்னிடியூட் அதிகம். மேக்னிடியூட் ஒரு 50 கிராம் 100 கிராம் வாங்கினால நிறைய காசு ஆகிடுது. பர் கிராம் விலை ஜாஸ்தினால அது வந்து நிறைய வாட்டு சே பிஸ்னஸ் ஆகிறதுனால. பட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. நீங்கள் சிரிச்சிருவீங்க. மிச்சம் எந்த தொழிலும் இல்லாத அளவுக்கு அவ்வளவு கேவலமான மார்ஜின்லாம் இன்றைக்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இன்னைக்கு நீ விளம்பரமே பார்க்கலாம் 7% சேதாரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் போட்டு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 100 ரூபா பொருள் 107 ரூபாய்க்கு தரேன்றான். 7% இஸ் வேல்யூ அடிஷன். 100 rupees நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா 107 rupees கொடுக்குறீங்க. வெறும் 7 ரூபாயில ஒரு சொக்கா தஞ்சிட முடியுமா? 100 ரூபா பொருள் பருத்திய சொக்காவை மாத்துறதுக்கு எவ்வளவு வேல்யூ அடிஷன் ஆயிடுது? இன்னைக்கு 1500 ரூபா கொடுத்து சொக்கா வாங்குறோம். இதுனா 200 கிராம் பருத்தி கூட இருக்காது இதுல. இல்ல அதனுடைய மதிப்பு என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நீங்க சொல்றீங்க ஆமா, எத்தனை பேர் அதுல வந்து சார் இன்னைக்கு ஓப்பனாவே பாக்குறாங்க சார். 91.6 இருக்கு. அதோட ஹால்மார்க் சார்ஜஸ் இருக்கு. இன்னைக்கு கிராம் விலை வந்து கவர்மெண்ட் என்ன இருக்குது, பேப்பர்ல வருது, ஊடகங்கள்ல வருது, ஆன்லைன்ல வருது. இதுதான் பிரைஸ் ஆஃப் த கோல்டு தெரியும். ஐ எம் பையிங் 100 rupees ப்ராடக்ட் ஃபார் 107 rupees. இந்த 7 ரூபாய் வந்து தங்கம் நகையா மாறுறதுக்கான சார்ஜஸ். 100 ரூபாய் வந்து ரா மெட்டீரியல். பொதுமக்கள் கருத்தை கேட்டு வாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் நாங்க தருமபுரி மாவட்டத்துல இருந்து கம்பாயினர் பக்கம் பள்ளிப்பட்டி பேசுறோம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? கம்பாயினர் பக்கம் சார் பள்ளிப்பட்டி. கம்பத்தில இருந்து உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. ஹலோ சார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க சார். ஓகே, அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டார். மேடம், அதாவது இது மூடநம்பிக்கையா இருந்தாலும் கூட இது வாங்குவதனால இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். மூடநம்பிக்கை இல்லை, இது நம்மளோட கல்ச்சர். பாத்தீங்கன்னா ஹிந்துயிசம் பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலம் தொட்டு பகவத்கீதையில கூட இது வந்திருக்கு. என்னன்னா பசியோட போய் ஒண்ணுமே இல்லைன்னு இந்த சாதுக்கள் போய் கேட்கும் போது திரௌபதி என்ன பண்றாங்களாம், அவங்க கையில இருந்த அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்களாம். அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பயந்து போய் கிருஷ்ணா கிட்ட ஓடி போய், ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்னும் போது, இல்ல அதுல பாரு, அதுல ஒரு பருக்கை ஒட்டி இருக்கு பாரு, அந்த கீரை சாதத்தோட ஒரு பருக்கை ஒட்டி இருக்கு பாரு கழுவி வச்சதுல, நீ திரும்பியும் எடு, அதுல இருந்து வரும் சாதம் அப்படின்னும் போது எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் அதுல இருந்து தான் அது அட்சயம்ன்ற பாத்திரம் வந்தது. அட்சய திருதியை, அதாவது ஒன்ஸ் அதுல இருந்து எடுக்க எடுக்க அல்ல அல்ல குறையாம வளருதுங்கிறது ஒரு இது. இந்த செய்தி என்னன்னா மக்கள் மனதுல எங்க வளருது, அந்த பாத்திரம் எங்க இருக்கு மேடம்? அந்த பாத்திரம்ங்கிறது இப்ப நம்ம அது ஒரு புராணத்துல இருக்கிற பாத்திரம், அதை ஏன் தூக்கி போய் விஞ்ஞான யுகத்துல கொண்டு வர்றீங்க? நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுல தப்பு இல்லையே. நல்ல விஷயத்தை எடுக்கலாம், நல்ல விஷயத்தை எடுக்கலாம். ஆனா வந்து ஒரு புராணத்துல இருக்கிற கற்பனையான ஒரு பாத்திரம் ஒரு கருத்து ரீதியா எடுத்துக்கலாமே தவிர அதை வந்து யதார்த்த வாழ்க்கையில விஞ்ஞான யுகத்துல கொண்டு வந்து ஒப்பிட்டு சொல்வதுங்கிறது எப்படி மேடம் பொருத்தமா இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீங்க தங்கம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான பொருளா போயிடுச்சு. நீங்க நான் எனக்கு பொதுமக்கள் மீண்டும் கருத்து பதிவு செய்ய வந்திருக்காங்க. வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் உங்க தொலைக்காட்சி ஒளி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க. இணைப்பு இதா இல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சேவிங்ன்ற ஒரு முறையில தான் நான் பாக்குறேன். நீங்க வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட் போனா கூட கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் அதிகமா இருக்கு. நீங்க வந்து இடத்த கூட நீங்க வாங்க கூட முடியல. பலவித டாக்ஸ் ப்ராப்ளம், எல்லா வித பிரச்சனையும் இருக்கு. அதை நம்ம ஒரு சிலது ஓப்பனா கூட பேச முடியாது. ஏன்னா ஃபார் அண்ட் அகைன்ஸ்ட் தி கவர்மெண்ட். நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு பொருளாதார ஆசிரியர் கூட, நீங்க ஒரு இது வந்து சேமிப்புங்கறீங்க. இப்ப 100 ரூபாய் பொருளை வந்து அவங்க வந்து ஒரு 150 ரூபாய் பின்னால ஏறிச்சுன்னா அது அவங்க சேமிப்பு, அவங்களுக்கு அது ஒரு உபரி கிடைக்கும் பொதுமக்களுக்கு. அதான் அதே சமயம் ஒரு 60 ரூபாய் 50 ரூபாய் மதிப்புள்ள பொருளை ஒரே நாள்ல இந்த மாதிரி நம்பிக்கையின் பேரு விற்பனை செய்யப்படும் பட்சத்துல யாரும் செய்யல. அந்த மாதிரி மக்கள்லாம் எல்லாருமே முட்டாளுங்கன்றதும் கிடையாது. ஒருத்தர் எப்ப வந்து ஒரு தன்னுடைய பைசாவை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல போய் தங்கம் மட்டும் நான் சொல்ல வரல, ஒரு மொபைல் போன் ஆகட்டும், ஒரு 2 வீலர் ஆகட்டும், ஒரு கார் ஆகட்டும், ஒரு இடமாகட்டும், மேடம் சொன்ன மாதிரி ஒரு இடமாகட்டும், எதை வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சுதான் இப்ப வாங்குறாங்க. நீங்க பழைய காலத்துக்கு இப்பயும் நீங்க நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னன்னா இப்ப இருக்கிற வந்து பாஸ் பர்சன்டேஜ், லிட்ரஸி பாஸ் பர்சன்டேஜ் நீங்க எடுத்து பாருங்க. எவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அனலைஸ் பண்றாங்க. இல்ல நீங்க ஒரு பொருளாதார பேராசிரியர் முறையில நமது இந்திய பொருளாதாரத்துல இவ்வளவு விளம்பரங்கள் செய்யப்பட்டு நுகர்வு கலாச்சாரம் தூண்டப்படுதுல, தங்கம் வாங்குற அளவுக்கு நம்ம இந்திய நாட்டுல குடிமகன்கள் எல்லார்ட்டையும் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கு. சார் இப்ப எல்லார் கையிலயும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறது. நீங்க இன்ஃபிளேஷன் ரேட்டை எடுத்து பாருங்க. இன்ஃபிளேஷன் எல்லா இடத்துலயும் விலைவாசி கூடி இருக்கு. பொருளாதாரத்திலேயே நாங்க என்ன சொல்வோம், ஒரு கருத்தை என்ன சொல்வோம்னா, ஒரு few percent increase of the price is encouraging to the producer தான் சொல்லுவோம்.
அதாவது நம்ம விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு certain percentage of the price increase ஆனாதான் அவங்க பொருட்களை விற்பனை செய்வாங்கன்னு நம்ம சொல்றோம். இல்ல மேடம் என்ன சொல்றாங்க, பொதுமக்கள் கருத்து கேட்டு விவாதிக்கலாம் மேடம். வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து கோவிந்தன். சேலத்திலிருந்து சொல்லுங்க. இப்போ இந்த அக்ஷய திருதிங்கிறத விடங்க கோல்டு வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு மேல வாங்குறத வந்து நம்ம எக்கனாமிக்கே வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி. இப்போ கோல்டு வந்து அவங்க வாங்கி சும்மா ஒரு இதுல பீரோல பதுக்கி வைக்கிறதுனால நாட்டுக்கு எந்த யூஸுமே இல்லைங்க. அது வந்து அதே கோல்டு இப்போ சப்போஸ் நம்ம இந்த வேர்ல்ட்லயே இல்ல, அந்த மெட்டல்ங்கிறது கோல்டே இல்லைன்னா அதை வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு தொழிலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதனால எக்கனாமி மேல வரும். இதை வந்து ஒரு சும்மா வந்து என்னன்னா ஒரு தேங்கின குட்டை மாதிரி தானே ஒழிய ஒரு இதனால வந்து நாட்டுக்கு ஒரு வகையிலயும் வந்து பொருளாதாரத்திலயோ எதுக்குமே வந்து உதவாத ஒண்ணுதான் கோல்டு. இதனாலதான் வந்து ஈவன் நன்றி, உங்க கருத்தை பதிவு செய்ய நன்றி. இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ஏன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐ கூட என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு ரிசர்வ் இருக்கிறத வச்சுதான் வந்து முக்கியமான கருத்து ஒரு நிமிடம் அவர் என்ன முக்கியமான கருத்து வச்சாருன்னா, இந்த தங்கத்துக்கு செலவழிக்கின்ற பணத்தை நாம் ஒரு தொழிலுக்கோ வேறு எதுக்கும் செலவிட்டோம் என்றால் அது நல்ல முதலீடாக சமூகத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். யாரோ ஒருவர் பீரோவில் பதுக்குவதற்கு நாம் இவ்வளவு செலவிட வேண்டுமா, அதுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வேண்டுமாங்கிறது அவருடைய ஆதங்கமா இருந்தது. அப்படி இல்ல சார், அப்படி சொல்ல முடியாது. அவர் சொல்றது வந்து இனி தங்கமே நாங்க யாரும் போட்டுக்க மாட்டோம்னு லேடிஸ் அந்த மாதிரி முன் வந்தாங்கன்னா இது அவர் சொல்ற கருத்து உண்மையாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு போடாம எந்த கல்யாணமும் கிடையாது, எந்த பெண்களுமே கிடையாது. அதுவும் இல்லாம இப்ப எல்லாருமே அந்த தங்கம்ங்கிறதே ஒரு சேமிப்புங்கிற கண்ணோட்டத்தை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால இது வந்து மேடம் வந்து பெண்களையும் நகைகளையும் மட்டும்தான் பாக்குறாங்க. தங்கம்னா பெண்ணு நகைன்னு பாக்குறாங்க. இதை தாண்டிய உலக அளவுக்கு பொருளாதாரம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு. அமெரிக்க டாலருடைய மதிப்பு நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அமெரிக்க பொருளாதாரம் படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆகவே உலக அளவுக்கு தண்ணீரையே ப்ளூ கோல்டுன்னு மாத்திட்டாங்க, தண்ணீர் விற்பனை அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப நம்ம மத்திய அரசே தண்ணீரை விற்பனை செய்வதற்கு ஒரு சட்டமே கொண்டு வர இருக்கு. ஆகவே பங்குச்சந்தையை காட்டிலும் இன்னைக்கு வந்து நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைவதனால தங்கம் இந்த மஞ்சள் பொருள் என்பது விலை மதிக்க முடியாததாக இருக்கு. ஆகவே இதன் மீதான வியாபாரம் அப்படிங்கறத அதை நோக்கி போகுது. இப்ப தங்கத்தினுடைய விலை குறையவே குறையாது, தங்கத்தோட விலை குறையவே குறையாது, அது கூடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான்லாம் நகை வாங்குறப்போ 2000 ரூபாய் என்னமோ இருந்தது. இன்னைக்கு வந்து 25,000 27,000 நம்ம தங்க நகை கடையை பார்க்க தான் முடியுது. எந்த ஆண்டு அது? எந்த ஆண்டு மேடம் அது கணக்கு? ஒரு நான் வந்து 2001 தேர்தலில் நிக்கிறப்போ இந்த காதுல போட்டிருக்க இந்த தோடு வாங்கினேன், எங்க திண்டுக்கல்ல வாங்கினேன், வாசவி ஜுவல்லர்ஸ்ல வாங்கினேன். ஒரு 2100 ரூபாய் என்னமோ தான் இருந்தது அது. அப்போ இந்த குறுகிய இப்போ ஒரு 12 வருஷம் தான் ஆகுது, 25,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. யாராவது உறவினர்கள் நண்பர்களுக்கு கூட ஏதாவது ஒரு கோல்டு எடுத்து கொடுக்கலான்னு நம்மளால முடியவே இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு கூட செய்ய முடியல. ஆகவே இது வந்து மேடம் மாதிரியான ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பெரிய ஒரு கல்லூரி பேராசிரியங்கிற அளவுக்கு இருக்கு உங்க வீட்டிலேயே நகை வாங்குறதுன்னு யோசிச்சு தான் வாங்குறாங்க. பொதுமக்கள் கருத்தை கேட்டு விவாதிப்போம் மேடம். ஹலோ, வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் சக்திவேல் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோவையில இருந்து சக்திவேல், சொல்லுங்க சார். இது வந்து இந்த தங்கம்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க 25,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கினீங்கன்னா காலையில வாங்கிட்டு சாயங்காலம் உங்களுக்கு 25,000 ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னா அதை கொண்டு போய் கொடுத்து அதே அளவு பணத்தை நீங்க வாங்க முடியும். ரெண்டாவது கருத்து வந்துங்க, இன்னைக்கு ஜாய் அலுகாஸ், ஜோஸ் அலுகாஸ், பிரின்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி எல்லாம் வந்து கேரள நகைக்கடைகள் வந்து இங்க தங்க நகைகளை விற்கிறாங்க, புது நகைகளை. பின்னாடியே பாத்தீங்கன்னா மணப்புரம் கோல்டு லோன், முத்தூட்டு, மினி முத்தூட்டு, கொசமற்றம் பைனான்ஸ் இந்த மாதிரி நகைக்கடைகள்ல போய் நம்ம மக்கள் அடகு வைக்கிறாங்க அந்த புது நகையை. ஆனா அதுல வந்து அவங்க பாதி பணம் தான் வாங்கிக்கிறாங்க அடகு மேல, அதுக்கு மேல வட்டி கட்டுறாங்க. 70% வந்து திருப்பி மீட்கிறதே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதே நகையை பாலிஷ் பண்ணி மறுபடியும் கடையில கொண்டு போய் வச்சு வித்துறாங்க. மூணாவது கருத்து என்னன்னா, இப்ப கமாடிட்டி மார்க்கெட்னு ஒண்ணு இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கோல்டு வந்து நீங்க நகைக்கடையில போய் வாங்கினீங்கன்னா சேதார் ஆகும், நீங்க வந்து கோல்டா வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பொருளாதார மேதை பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து வாங்கும் சக்தி அதிகமாயிருச்சு, மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கு, இதெல்லாம் வந்து வீட்டுல சீரியல் பார்த்துட்டு கையில பணத்தை வச்சுட்டு எதை வாங்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு கையில பணம் இருக்கு, இந்த மாதிரி நகை ஏறி இறங்குறது வந்து அவங்களுக்கு ஒரு
அதுல ஒரு கண்டிப்பான serial விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்தை சொன்னதுக்கு நன்றி சக்திவேல், நன்றி. மேடம் சொல்லுங்க. அதாவது இப்போ அவங்க சாமானிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இந்த தங்கம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு இழப்பை தான் ஏற்படுத்துது, இன்னும் சொல்லப்போனா எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அவர் சொன்ன கருத்து, அதுக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்ன கருத்தும் ரொம்ப ரொம்ப உண்மையானது. ஆகவே இந்த தங்கத்துல கொண்டு போய் பணத்தை முடக்குறாங்க. இதுல மிடில் கிளாஸ் மட்டும்தான் வாங்கும் சக்தி உள்ளவர்களாக இருக்காங்க. இவ்வளவு பணம் போட்டு வாங்குற சக்தி அவங்க. ஆகவே இந்த வாங்கும் சக்தி உள்ள இந்த நடுத்தர மக்களை எப்படி ஈர்ப்பது அப்படின்னு ஒரு நாளை தேர்வு செய்யறாங்க. அதுதான் அட்சய திருதி அப்படிங்கிற நாள். இதோட சேர்ந்து ஆன்மீகத்தையும் கலக்கிற பொழுது எங்கேயாவது காசை பரட்டி கொண்டு வாங்கி 1 கிராம் நகையாவது வாங்கலாம். வாங்கினால் அடுத்த ஆண்டுக்குள்ள வேற இன்னொரு 2 கிராம் நகையாவது வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஆகவே இது திட்டமிட்ட ஒரு மூட நம்பிக்கையை சார்ந்தது தான். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பொருளாதாரம் கொள்கை என்பது அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகளும் இதுல உள்ளடங்கி இருக்கு. ஆகவே தங்கத்தை வெறும் தங்கமாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உலகமய கொள்கைகள் முழுவதும் அதுக்குள்ள சார்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு சந்தை அரசியல் இருக்கு, சந்தை அரசியல். அப்படியே மேடம் சொல்ற மாதிரி இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒரு ஹெல்த்தி நம்பிக்கை தானே அதுன்றேன். நம்ம காசு எப்படி இன்னைக்கு வாங்குறதாங்க மறுபடியும் இன்னொரு 4 தடவை வாங்குறது. ஹூ இஸ் மோர் ப்ராஸ்பரஸ்? உங்க ஃபேமிலியில 500 கிராம் இருக்கு சார், எங்க ஃபேமிலியில 1 கிலோ இருக்கு, அந்த அம்மா ஃபேமிலியில 5 கிலோ இருக்கு சார். யார் ப்ராஸ்பரஸ் சார்? நீங்க சொல்லுங்க, எந்த ஃபேமிலி ப்ராஸ்பரஸ்? இல்ல இதுல இன்னொரு விஷயம், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. இல்ல இது பணம் செல்வம் அதிகம் இருக்கவங்க தான் சார் அதிகமா இது வீடு வரைக்கும் நாடுகள் எடுத்துங்க. எந்த நாட்டில் அதிக தங்க மதிப்பு வச்சிருக்கா அந்த நாட்டு கரன்சி தான் வலிமையா இருக்கு. ஸோ எல்லாமே கோல்டை வச்சு தான் தரத்தை பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம கரன்சியோடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கோல்டுன்றது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிட்ட இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராஸ்பரஸ். அது நாடாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும். அது உங்களுக்கு புரியுது. நீங்கள் சுலபமாக வாங்கினீங்களா கஷ்டப்பட்டு வாங்கினீங்களான்னு அடுத்த பிரச்சனை. கடன் போய் சில பேர் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி கூட வாங்குறாங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணி கூட வாங்குறான். அது என்ன ஆக்சுவலா கடன் தான். அது கடன் வாங்கி கூட தங்கம் வாங்குறாங்க. ரொம்ப சாமானிய மக்கள் எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில 1 கிராம் தங்கமாவது வாங்குறாங்க. ஆனா அந்த 1 கிராம் தங்கத்துல நிறைய சேதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்குன்ற 7% கிடைக்குது சார் இன்னைக்கு. 7% if you are willing to pay, அதாவது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா கோல்டு நகையா மாறிடுது. இன்னைக்கு 7% இன்னைக்கு இந்த மூக்கண்ணாடி 4000 ரூபாய்க்கு வாங்குறேன். இந்த மூக்கண்ணாடி எவ்வளவு தெரியுமா? 27 கிராம் பிளாஸ்டிக், 27 கிராம் பிளாஸ்டிக் என்ன விலை இருக்கும்? 27 கிராம் பிளாஸ்டிக் எவ்வளவு இருக்கும்? ஒரு கிலோவே இன்னைக்கு 250 ரூபா தான். அப்ப 20 கிராம் பிளாஸ்டிக் எவ்வளவு இருக்கும்? 7 ரூபாய் கூட ஆகாது. இதோட ரா மெட்டீரியல் சொல்றேன். பினிஷ்டு ப்ராடக்ட் 4000 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்க 100 ரூபாய் பொருள் 107 ரூபாய்க்கு விற்கிறோம். இல்ல இந்த 1 கிராம் தங்கத்துல ஸ்பெசிஃபிக்கா ஹால்மார்க் வேல்யூவே இருக்காதுங்கறாங்களே. எப்படி எல்லா காயின்ல கூட இன்னைக்கு ஹால்மார்க் போட்டு கொடுக்குறாங்க. 1 கிராம் காயின் சவரன் காயின்ல அரை சவரன்ல 1/4 சவரன்ல 1 சவரன்ல கூட ஹால்மார்க் போட்டு தான் விற்கிறாங்க. ஹால்மார்க் போட்டு தான் வாங்குறாங்க. இப்ப வர்றவங்களே ஹால்மார்க் இல்லாத நகைனா வேண்டான்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஹால்மார்க் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு சார். இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் சொல்ல, இன்னும் கொஞ்சம் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகால எல்லாம் இன்னும் அவ்வளோ ட்ரேடர்ஸ் ஆர் நாட் கமிங் ஃபார்வர்ட். தமிழ்நாட்டில் நீங்க குக்கிராமத்தில் போனீங்கன்னா கூட ஹால்மார்க் நகை தான். கண்டிப்பா பொதுமக்களோட இணைந்து விவாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் காட்பாடில இருந்து தமிழ் பேராசிரியர் நடராஜன் பேசுறேன். காட்பாடில இருந்து நடராஜன், சொல்லுங்க, கருத்தை பதிவு செய்யுங்க. காட்பாடில இருந்து பேசுறேன், வேலூர் மாவட்டம். சொல்லுங்க, வேலூர் மாவட்டம் சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, அந்த அட்சய திருதின்றதே ஒரு மூட நம்பிக்கை தான். சமீப காலமா தான் இது இப்ப மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா இருக்கு. சொல்லுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா, தேங்கி நிக்கிற எதுவுமே முடை நஷ்டம் எடுக்கும்ன்றது பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா இடத்துக்கும் பொருந்தும். தண்ணி கூட ஒரு இடத்துல தேங்கி நிச்சுன்னா பாச பிடிக்கும். அது போல தண்ணின்றது கூட பாத்தீங்கன்னா பாச பிடிக்கிற மாதிரிதான் பொருளாதாரத்தை முடக்கி வைக்கிறத ஒரு மாபெரும் பொருளாதார குற்றமா கூட கருதலாம். இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நகைன்றதுல எக்கச்சக்கமான பணத்தை முடக்கி வச்சு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறாங்க. ஆக மக்களுடைய மூட நம்பிக்கையையும் இந்த பொருளாதார குற்றத்தையும் மக்கள் தெரியாமலே செஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்க தமிழ் பேராசிரியருங்கிறீங்க. இந்த அட்சய திருதிங்கிற பண்டிகையும் நம்பிக்கையும் தமிழ் கலாச்சார பண்போடு தொடர்புடையதா?
நிச்சயமா இல்லைங்க ஐயா, இது வந்து வடநாட்டுல இருந்து வர இல்லைங்க, எனக்கு தெரிந்தவர்களே இது வடநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கலாச்சாரம். கண்டிப்பா இது சில ஆண்டுகளாதான் இந்த அட்சய திருதிங்கிற வார்த்தையே ப்ராப்ளம் ஆயிருக்குங்க. கண்டிப்பா நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அட்சய திருதி குறித்து பொருளாதார நிபுணர்களும் இடதுசாரிகளும் நகைக்கடை அதிபர்களும் அவர் தரப்பு வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது விவாதம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. மேடம், உங்க ரெண்டு பேருமே ஒரு பொதுவான கேள்வி. இது கூட்டம் அதிகம் அலைமோதுவதற்கு காரணம் வந்து இது ஆன்மீகத்தோடு இணைக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்ல, வாங்கினா அடுத்த வருஷத்துல அதிகமா செல்வம் பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களே சொன்னீங்க. உங்களுக்கு தெரிந்து யாராவது, நீங்க வாங்கியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரிந்து யாராவது இந்த அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி அடுத்த வருஷம் செல்வந்தர் ஆயிருக்க வரலாறு இருக்கா? அப்படி வரலாறு புவியெல்லாம் ஒன்றும் நான் பார்த்தது இல்லைங்க. அப்படி இல்லவும் இல்லை. அதாவது ஒவ்வொரு அட்சய திருதியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போய் வாங்குறாங்க. சரி, அடுத்த வருஷமாவது வாங்கினா அப்போவாது ஏதாவது ஒரு மாறுதல் கிடைக்காதான்னு திரும்பவும் போய் வாங்குறாங்க. அநேகமாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை வேணா செலக்ட் பண்ணுவாங்களே தவிர இதனால வந்து தங்கம் வாங்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் வசதியா மாறல. கேள்வி மேடம், உங்களுக்கு தெரிந்து இந்த அட்சய திருதியில் வாங்கி அடுத்த அட்சய திருதியில் செல்வம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்? உதாரணம் தான் சார், நானே வாங்கியிருக்கேன், எனக்கு பெருகிதான் இருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்களேன். ப்ரொஃபஸராக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, பொருளாதார மேதையா இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வாங்குறாங்க, அவங்களால வாங்க முடியும், இந்த பேச்சை அறவே நிறுத்திடணும். ஏன்னு சொல்றேன்னா, நான் சொல்றது என்னன்னா, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குங்கிற கண்ணோட்டத்துல தான் நான் பார்க்கறேனே தவிர இதுல நம்ம ஒரு ப்ரொஃபஸரா இருந்து நான் பார்க்கல. இன்னைக்கு நம்ம நாடு எப்படி இருக்கு, நம்ம நாட்டுல வந்து மக்கள் வந்து தங்கமே போடாம, மேடமே இவ்வளவு பேசுறாங்களே, ஒரு செயின் போடாம வந்திருக்காங்களான்னு நீங்களே பாருங்க, கழுத்துல காதுல தோடு போடாம வந்திருக்காங்களான்னு பாருங்க. அவங்களும் போட்டுக்கிட்டு தானே வந்திருக்கிறாங்க. எந்த பெண்ணு இல்ல, நம்ம நாட்டுல இருக்க அத்தனை பெண்களும் தங்கமோ ஒரு காதுல தோட கழுத்துல செயினோ போடாம இருந்தாங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அந்த மூட நம்பிக்கையும் மறைஞ்சு போயிடும். மற்றவர்கள் பொதுமக்கள் பேசின மாதிரி சில பேர் பேசினாங்க இல்லையா, அந்த பொருளாதார சீர்குலைவுன்னுட்டு, அதெல்லாம் குறைஞ்சி போயிடும். எதுவுமே இல்லாம இருக்கிற மற்ற நாடுகளை, மேலை நாடுகளை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்கெல்லாம் யாரும் நம்மள மாதிரி தங்கத்தெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வர்றவங்க கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சில நாடுகளும் வந்து வளரும் நாடுகள்ன்ற பட்டியல்ல தான் இருக்கே தவிர வளர்ந்த நாடுன்ற பட்டியல்லாம் இல்லை. நீங்க மலேசியா, சிங்கப்பூர், அங்க இங்க நீங்க போய் பார்த்தாலும் எல்லாரும் நகைகளை அள்ளி போட்டுக்கிறவங்க கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் தங்க நகைகளை அள்ளி போட்டுக்கிட்டு வரோம். சோ அது வந்து நல்ல ஒரு மனநிலையா, தங்கம் அதிகமாக போட்டுக்கொள்ள வேண்டும்? சார், நான் சொல்றது என்னன்னா, தங்கத்தை நீங்க நிறைய போட்டுக்கணும்னு நான் சொல்ல வரல. எப்ப நம்ம மக்களின் மனநிலை மாறுதோ அன்னைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா? தங்கத்தின் மேல மோகம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பொருளாதார நிபுணரா பேசுறேன். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார், நான் நார்வேல இருந்து ரத்னமணி பேசுறேன் சார். சொல்லுங்க. அதாவது சார், இந்த வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான். ஆனா வந்து தங்கம் வாங்குற நாள் வந்து இன்னைக்கு நல்ல நாள் அழைச்சது. ஏன்னா நம்ம வந்து தங்கம் நிறைய வாங்கணும், சேர்த்து வைக்கணும்னு ஒரு எண்ணம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பிறக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது தங்கம் தேவைப்படுறதுன்னா ஒரு தங்கம் இருந்தாச்சுன்னா வாழ்க்கையில வந்து நம்ம ஒரு துன்ப கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு கூட அவங்க வந்து வியாபாரம் பண்ணதுனாலும் சரி, இந்த தங்கம் இருந்தாச்சுன்னா வந்து ஒரு தெம்பு கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும். அதாவது அதை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாம். உங்க கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி. கருத்தை பேசுங்க மேடம். இப்போ இன்னொரு விஷயம், தங்கம் வாங்கக்கூடிய மனநிலை இந்தியா போன்ற நாடுகளில் அதிகம் இருக்கிறதுன்னு அவங்க ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. இன்னொரு விஷயம், இங்கே பெண்ணி அமைப்புகள் எல்லாருமே வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டுனா, பெண்ணை வந்து ஒரு போக பொருளாக பார்க்குறாங்க, ஒரு பொருளாக பார்க்குறாங்க, வரதட்சணை வாங்குறது, இதெல்லாம் எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நீங்களாம் கூட பேசியிருப்பீங்க.
இந்த சூழ்நிலையில தங்கம் வாங்குவதை அந்த நுகர்வு கலாச்சாரத்தை அதிகரிப்பதுங்கிறது இந்த வரதட்சணை கொடுமைகளை அதிகரிக்க உதவுமா இதெல்லாம்? மேடம் சொன்னதுல அந்த ஒரு கருத்து ரொம்ப சரியானது. அதாவது இந்தியாவில் அத்தகைய மனநிலை சிந்தனை என்பது இருக்கான்னா இருக்கு. ஏன்னா அது காரணம் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரமும். இப்போ நம்ம எல்லாம் ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு எல்லாம் ஒரு 3 வயசுல காதை கட்டாயமாக குத்திருப்பாங்க. தாய்மாமன் கட்டாயமாக ஒரு ஏழையாக இருந்தால் கூட தங்கத்தில் தோடு எடுத்து போடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருமணம், வரதட்சணை, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் தங்கம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒரு விஷயமா ஆக்கப்பட்டாச்சு. ஆகவே இது பண்பாடு கலாச்சாரத்தில் இருக்கு. இப்போ இந்த ஒரு பவுன் செயினும் போடலைன்னா நான் ரொம்ப நடிக்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது விஷயத்துக்கு போகிறப்போ எம்எல்ஏ ஒரு பவுன் செயின் கூட போகலைன்னா ரொம்ப நடிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆயிரும். அப்போது இது இந்த சமூகத்தினுடைய நிலைமைக்கேற்ப நானும் அந்த தங்கத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அது ரொம்ப வெறியாக மோகமாக மாறிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த அட்சய திருதியை பயன்படுத்துகிறாங்க, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயன்படுத்துகிறாங்க. நீ தங்கமாக வாங்கு உனக்கு அதிகமாக செல்வம் வளரும் அப்படிங்கிற சிந்தனையை எங்கேருந்து உருவாக்குறாங்க? அதுலேருந்து தான் உருவாக்குறாங்க. ஆகவே ஆமாம், அதுக்கு ஆட்படக்கூடாது. தங்கம்ங்கிறது வாங்கும் சக்தி உள்ளவங்க பயன்படுத்துறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த ஒரு நாளில் வாங்கின உலகமே பூரா எல்லாமே பெரிய செல்வம் கொளிக்கும்னு சொல்வது என்பது மூடத்தனமானது. ஆகவே இது ஒரு சாமானிய மக்களுக்கு என்ன ஆயிரும்னா வாங்கும் சக்தியும் இருக்காது, அடுத்து வாங்குறது பாக்குற தாங்கு சக்தியும் இருக்காது. கரெக்ட். ஒரே ஒரு பொறாமை, திருட்டு, நம்ம தவறான செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பா கூட அது அமையும் இல்லையா? திருடு காலையில பெண்கள் கோலம் போடுறப்போ அவங்க கழுத்து செயின் தான் அறுக்கப்படுது. நீங்க அநேகமா பார்த்து இந்த டீச்சர்ஸ் கழுத்துல தான் செயின் அதிகமா மேடமும் போட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் கொஞ்சம் மாதச்சம்பளமா வேற வாங்குறாங்களா. அப்போ இந்த திருடு எங்க நடக்குதுன்னா அவங்க நடந்துகிட்டு போறப்போ, கோலம் போடுறப்போ, தனியாக வர்றப்போ, நம்முடைய வடமாநிலத்திலேருந்து 2 திருடர்கள் சென்னையில் கைதானப்போ அவங்க போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம் பெண்கள்லாம் தூங்கும்போது கூட நகை போட்டு தூங்குறத, ஆகவே சுலபமாக நாங்கள் கட் பண்ணுறோம், எங்களுக்கு திருடணும்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ வட மாநிலங்களில் இவ்வளவு நகைகளை பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நகையை வச்சு தான் அவங்களுடைய அந்தஸ்தே தீர்மானிக்கப்படுது. இப்ப நான் ஒரு மேடம் மாதிரி நான் போகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னையா பார்க்கணும், நான் யார் செயல்பாட்டுல இருந்து பாக்குறதுக்கு பதிலா நான் இவ்வளவு நகை போட்டு போன வாங்க வாங்க அப்படிம்பாங்க, நகைய போல போங்க போங்க அப்படிங்கிற அது ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் தர ஒரு உலகமா உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. குறிப்பாக தங்கத்துக்கு கண்டிப்பா ஒரு பொதுமக்கள் கருத்து கேட்டு விவாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் என்னோட பேர் செஞ்சி முருகன் பேரு சார், விழுப்புரம் மாவட்டம் தேவதுருவத்துல இருந்து பேசுறேன் சார். விழுப்புரத்திலிருந்து செஞ்சி முருகன், சொல்லுங்க. சார் நீங்க இந்த அட்சய திருதி விஷயத்துல சார் சொல்லுங்க சார், விரைவா பதிவு செய்யுங்க சார். அட்சய திருதி விஷயத்துல சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக சார் இந்த விஷயம் பண்ணிருக்காங்க. தர்மம் பண்ணணும், இந்த நாள்ல அந்த தர்மம் பண்ண எல்லா மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க சார். எனக்கு முன்ன ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு, இது ஒரு பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற விஷயம்னு சொல்லிட்டு. சொல்லுங்க. அந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற விஷயம் கிடையாது சார். இன்னைக்கு உலக பொருளாதாரமே சரிஞ்சிருக்கு. ஆனா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எழுச்சியா இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களும் பாமர மக்களுடைய சிறு சேமிப்பு தான் இந்த நாட்டை முன்னேற்றிருக்கே தவிர சாதாரணமா இந்த அரசாங்கத்தால இந்த நாடு முன்னேறலைங்க சார். இந்த பொருளாதாரம் விழாம இருக்கிறதுக்கு காரணம் சிறு சேமிப்பு, பொருளாதார அந்த வளர்ச்சி விஷயமா தான் முன்னேறி இருக்கு. அவர் அறியாமையில ஒரு தமிழ் ஆசிரியர் அறியாமையில இந்த விஷயத்த பேசுறாரு. முதல்ல அவருக்கு இந்த கருத்தை அவர் சரியா கவனிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தை பதிவு செய்ததுக்கு நன்றி செஞ்சி முருகன். நன்றி சார். நான் இந்த நம்ம நண்பர் பேசின கருத்தை நான் ஆதரிக்கிறேன். ஏன்னு சொல்றேன்னா, நீங்க அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு நடுவில் நம்ம 2009ல இருந்து 2011 வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட பொருளாதாரம்ங்கிறது செலவழிக்கும் பொருளாதாரம், நுகர்வு கலாச்சாரம் தான் நம்ம சொல்லணும், கன்சம்ஷன் கலாச்சாரம். ஆனா அதே இந்தியா உலக நாடுகள் அத்தனையும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனிச்சு.
அதாவது ஸ்டெபிளைஸ் ஆகாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆட்டங்கண்ட நேரத்துல இந்தியாவோட இது மட்டும் என்னன்னா ஸ்ட்ராங்கா இருந்தது. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் சேமிப்பு கலாச்சாரம். இந்த சேமிப்பை நம்ம எப்படி செய்யறோங்கிறது தான் ஒரு நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, இப்ப நான் சொல்றேன் வந்து இந்த சேமிப்பை வந்து இந்த அட்சய திருதியில நம்ம அட்சய திருதின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பேசலாம். மேடம் சொன்னதுல சேமிப்பு வந்து இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீட்டு கழகம், அது கிட்டத்தட்ட வெறும் 50 கோடியில துவக்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்னைக்கு ஒரு 30-40 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு இந்திய நாட்டுல சேமிப்பு இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்கள்ல இருந்து பெரும் கோடீஸ்வரர்கள் வரைக்கும் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் அவங்க சேமிப்புதாரர்களாக இருக்காங்க. அந்த சேமிப்பு எல்லாருக்கும் பயன்படும். இந்த எல்ஐசி மூலமாக, ஜிஇசி மூலமாக மத்திய அரசு பல மருத்துவத்துக்கு, கல்விக்கு, அதன் மூலமாக தான் இந்திய பொருளாதாரம் நிலையாக இருக்கு. பல உதவிகள் செய்ய முடியும். மக்களுக்கான திட்டங்களுக்கு பயன்படுத்துறோம். மக்களினுடைய பணத்தை மக்களினுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்துறோம். இப்ப தங்கத்தை வாங்கி தனித்தனியா பேங்க்ல வச்சுக்கிட்டா அல்லது கழுத்துல வச்சுக்கிட்டா யாருக்கு பயன்படும்? ஆகவே தங்கம் பயன்படுத்தவே கூடாதுன்னு நம்ம சொல்லல. அது வெறும் தனி மனித பயன்பாடா மட்டும் இது சமூகத்துக்கே பயன்படும் சொல்றீங்களா? சரி, என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லாருமே நான் ஒரு உதாரணத்துக்கே எடுத்துக்கிறேன். இந்த சென்னையில எத்தனை லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க, அத்தனை மக்கள் தொகையும் வந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் போய் தங்க நகைக்கடையில போய் நிக்கலையே. மேடம் சொன்ன மாதிரி நீங்க அட்சய திருதின்னு முதல்ல சொன்னாங்க, செல்போன் வாங்குறதுல இருந்து, வண்டி வாங்குறதுல இருந்து, கார் வாங்குறதுல இருந்து, பிளாட் வாங்குறதுல இருந்து, இன்சூரன்ஸ்ல போய் பணம் கட்டுறது முதற்கொண்டு இந்த நாள்ல தொடங்கலாம். அது ஒரு மூட நம்பிக்கைன்னு அவங்க முதல்ல ஆரம்பிச்சாங்க. சார் இந்த தடவை எவ்வளவு சார் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு உங்களுக்கு விருப்பம்? போன முறை எவ்வளவு ஆயிடுச்சு? அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டா சொல்ல முடியாது. பட் ஜெனரலா எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் தான் ஆயின்னு இருக்கு. அது இன்க்ரீஸ் இன் வேல்யூனா வேல்யூ அடிஷனால பிரைஸ் ஆஃப் கோல்டு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறனால எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு 2 கிலோ வித் அதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாதத்துக்குள்ள எதிர்பார்க்கப்படுகிறது சொல்ல போகிறாங்க. கிட்டத்தட்ட 8,000 to 10,000 கிலோ வரைக்கும் ஆல் ஓவர் சென்னை விற்கிறாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேல்யூவேஸ் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும். ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் சரிவு ஏற்பட்டதுனால வேல்யூவேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுடைய ப்ரைஸ் குறைஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க இந்த தடவை. ப்ரைஸ் ஆஃப் கோல்டு இப்போ கிட்டத்தட்ட 2,900 3,000லேருந்து 2,500 600 கிலோ கிட்ட வந்திருக்கு 22 கேரட் தங்கம். அதனால வந்து உங்களுக்கு வேல்யூவேஸ் கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்னைக்கு அதிகமான நுகர்வோர்களை கவர்ந்தவர்களுக்கு நீங்க எதுவும் சிறப்பு திட்டம் வைக்கிறீங்களா? சிறப்பு சலுகைகள் அறிவிப்பீங்களா? இன்னைக்கு சிறப்பு சலுகைன்றது கொடுக்கவே முடியாது. என்ன மிஞ்சி போனால் அந்த எல்லாருமே இப்போ வந்து 7%, 8%, 10% வேஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் இன்னும் அது செலவுன்னா யாராவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு இனாகரல் ஆஃபர் கொடுப்பாங்க. 500 rupees ஆஃப் பர் சாவரன் சொல்லி இனாகரல் ஆஃபர். அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு. பொதுமக்கள் ஒரு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்க பேசுறீங்க? ஹலோ சார், நான் தென்காசி பக்கம் சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க சார். அதாவது இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நகையை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே சார்? ஒரு வருஷத்துல உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம். இந்த காமெடியான ஒரு விஷயத்த நீங்க இந்த ஒரு 2 கிராம் தங்கம் நீங்க அடுத்தவங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும்னு அவங்க சொல்லட்டும். இதே மாதிரி இந்த கோலாகலமா இப்படி விற்பனை நடக்கவே நடக்காது சார். இது தனக்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் சொல்லணும்னு தவிர, இது நீங்க உங்களுக்கு எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு பணம் சேரும், நகை சேருங்கிறது வந்து அப்படித்தான் சொல்றாங்க. உங்க கருத்தை பதிவு செய்ய நன்றி சார். இப்ப இந்த நம்பிக்கை இருக்குல்ல, இன்னைக்கு வாங்கினா கண்டிப்பா அடுத்த வருடத்துக்குள்ள செல்வந்தர்கள் ஆயிருவோம், அதே செல்வம் பல்கி பெருகும் அப்படிங்கிறது. இப்ப நகைக்கடை வியாபாரிகளுக்கு இந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அவங்க ஏன் தங்கத்தை விற்பனை செய்யணும்? தங்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கே அது லாபம் தானே. வச்சுக்கிட்டு இல்ல சார், கடை வச்சுக்கிறது விற்கிறதுக்கு தானே. அப்ப ஹோட்டல் இல்ல, இந்த பொதுவான நம்பிக்கை அதுல அடிபடுதா இல்லையா? அன்னைக்கு வந்து தங்கம் வந்து உங்க கையில இருந்து போகுதா இல்லையா? அன்னைக்கு நான் நாளைக்கு வாங்கிடுறேன் மறுபடியும். குறிப்பிட்ட நாளில் வாங்கி இல்ல சார், இந்த குறிப்பிட்ட நாளில் வாங்கினால் அதிகமாக சேரும் என்ற நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு நுகர்வோர்கள் அதிகம் கிடைக்கிறார்கள் சார். அட்சய திருதி அன்னைக்கு வாங்கினா அட்சய திருதி அன்னைக்கு கூட வாங்க. நீங்க சொல்லுகிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அது பொருந்தாதா? அப்படி சொல்லாதீங்க. அட்சய திருதிக்கு அன்னைக்கும் வாங்குறோம், அட்சய திருதி முன்னாள் நாளும் வாங்குறோம், அட்சய திருதி அடுத்தும் வாங்குறோம். அதாவது எங்களுக்கு வந்து இது ப்ரொஃபஷன், தொழிலில் வந்து டெய்லி செல்லிங் அண்ட் பையிங் தான் இப்போ ட்ரேடிங்ன்றது. இன்னைக்கு விற்கிறோம், மறுபடியும் நாளைக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 2 கிலோ விற்கிறோம், 2 கிலோ ரீப்ளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர எங்களுக்கு செல்லிங் டெக்னிக்ஸுக்கு
இன்னைக்கு என்னென்ன வந்து இந்த நான் முதல்ல சொன்ன இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் டெவலப் பண்ணுறதுனால இதை வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக எடுத்துக்கிறோம், ஹெல்த்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணி இதனால் வந்து அதிகமாக விற்றாலும் கூட we are only selling gold to the public. பப்ளிக்கு கிட்ட நம்ம யாரும் ஏமாத்தியோ இல்லை இன்னைக்கு வந்து வேற மாதிரி தங்கமோ எதுவும் கொடுத்துடல. 365 நாள் என்ன ப்ராடக்ட் விற்கிறாமோ அதே தான் இன்னைக்கு ஒரே நாளில் வாங்கினால் செல்வம் பல்கி பெருகும்ங்கிற கான்செப்ட்னால இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்குள்ள இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் வாங்க வேண்டும் என்பதற்காக பேரம் பேசுறதெல்லாம் குறையும் இல்லையா? உங்களுக்கு பேரம் பேசுறது தரமா இருக்குன்னு அவங்க ஆய்வு செய்யறதெல்லாம் குறையும் இல்லையா? அதனால மோஸ்ட்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கிறதால வந்து ஜெனரலா காயின்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. செலெக்ஷன் யாரும் பண்றது இல்லை. ஒரு 10 நாள் கழிச்சு வந்து காயின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சில பேர் செயின் வாங்கணுன்றவன் வளையல் வாங்கிட்டு போயிடுவான், வளையல் வாங்கணுன்றவன் நெக்லஸ் வாங்கிட்டு போயிடுவான். அதனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னைக்கு வாங்குறதுனால எனக்கு 4 கிராம் வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் இருக்குன்னா போய் முதல்ல காயினை வாங்கிட்டு வந்துடுறது. ஒரு 10 நாள் கழிச்சு கூட்டம் போகிறப்ப கூட்டம் இருக்காது. அன்றைக்கி போய் இந்த காயினப்பா பார்த்து உங்ககிட்ட காயின் வாங்கணும், இதை கொடுத்துட்டு நான் மோதிரமாக மாற்றி தெரியும் இல்லை வேற ஏதாவது ஐட்டமாக மாற்றிக்கிறேன்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க. வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. சொல்லுங்க சார். வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் திருவள்ளையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. திருவள்ளையில இருந்து. திருவள்ளையில இருந்து சொல்லுங்க. ஆமா சார். சார் சொன்னாங்க அந்த எந்த நாட்டுல தங்கம் அதிகமா இருக்கு அவங்க தான் வந்து முதலில் ஃபர்ஸ்ட்னு, அப்படிதானே? சொல்லுங்க. அது எப்படி சார்? அப்ப நம்ம வந்து ரிலையன்ஸ் அவர் பில் கேட்ஸ் எல்லாம் தங்கம் வச்சுதான் இருக்காரு. அவங்க உழைப்பு நம்பி இருக்காங்க. உழைப்பு தான் சார் மெயின். உங்கள் கருத்தை பதிவு செய்து நன்றி. அதாவது பில் கேட்ஸ் வந்து பணக்காரன், அவருடைய இன்கம் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி இவங்களோட நம்பர் ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களே, அது என்ன அவங்களுடைய ட்ரேடிங்னாலே அவங்களுடைய பிஸ்னஸ்னாலேயும் அவங்க வந்து ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டில் எடுக்கிற லிஸ்ட்டில் டாப் 3 டாப் 5 இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கோல்டுக்காக நான் சொல்ல, கோல்டு எதை சொல்கிறேன்னா கோல்டுடைய ரிசர்வ்ஸ் எந்த நாட்டில் அதிகமாக இருக்கோ அந்த நாட்டுடைய கரன்சி வந்து வலிமை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னேன். சார் என்னுடைய கருத்து என்னன்னா, பில்கேட்ஸ் நிறைய தங்கம் வச்சிருக்காரா அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து எல்லா விதத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பிக் ஷாட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க, அவங்க மனைவிகள்லாம் எந்த மாதிரி நகை போடுறாங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம பிரதமர் மந்திரியோட ஒய்ஃபை பாருங்க, அவங்க என்ன நம்மள மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டா வராங்க. அது அவங்கள்ட்ட அவங்க சோனியா காந்தி மேடம் எடுத்து பாருங்க, அவங்க என்ன அவ்வளோ நகைகளை போட்டுக்கிட்டா வராங்க. பிக் ஷாட்ஸு எவ்வளவு என்ன போடணுமோ அதை தான் போடுவாங்களே தவிர வேற என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணி சேமிச்சு வைக்கணுமோ அதை தான் வைப்பாங்க. பிக் ஷாட்ஸ் எல்லாமே தங்கத்தை குவிச்சு நாட்டினுடைய பெரிய ஆளுமைகள் யாரும் தங்கத்தின் மீது மோகமாக இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம நடுத்தர மக்கள், அடிமட்ட மக்கள் திருமணம் அல்லது ஒரு பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லும் போது தங்கம்ங்கிறது ஒரு இன்றியமையாத தேவையாகி விட்டது. ஒவ்வொருத்தரும் அதை போட்டு பார்க்கணும். இல்ல நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கறது கூட தங்க. நீங்க ஒரு பொருளாதார பேராசிரியர் இருக்கீங்க முறையில எந்தெந்த துறையில் தங்கத்தை முதலீடு செய்தால் மக்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும்? மக்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன். சார் இதை தங்கம்ங்கிறத அவங்க சொன்ன கருத்தை நான் வந்து இவ்வளோ விவாதம் பண்ணா கூட தங்கத்துல அதிக முதலீடுங்கிறது வந்து முடக்கப்பட்ட முதலீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக இந்த தங்கத்தை அணியிறோம், அதை ஒரு சேமிப்பாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ உடனடியாக எனக்கு கேஷ் வேணுங்கிற அந்த ஒரு பயம் காரணமாக நான் வேற யார்கிட்டையும் கொடுத்து வைக்க முடியாது. பணத்தையோ இல்லை வேற இடம் வாங்கினா கூட உடனே சேல் பண்ண முடியாது. அந்த இடத்த வாங்குறதுக்கு நான் 4 பேர்கிட்ட அலையணும். ஆனால் எனக்கு அந்த தங்கம்ங்கிறது இப்போ என்கிட்ட இருந்ததுன்னா நான் நேரடியாக போவேன், கடையில் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதுக்குண்டான பணத்தை வாங்குறேன். எப்படியும் வந்து அதாவது லிக்விட் கேஷுங்கிறது தங்கமா இருக்கிறதுனால தங்கத்தில் முதலீடு செய்யறதுல தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தவிர. ஆனா அந்த முதலீடு கூட ஓரளவுக்கு தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான முதலீடுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலை யாருமே தங்கம் போடாம இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தங்கம் போடாம பேர் வைக்கிறேன், குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு ஏதோ சின்ன மோதிரமாவது போடுறாங்க. இப்ப வந்து முதலீடு அப்படின்னா அவங்களே என்ன சொல்றாங்க, இது ஒரு முடக்கப்பட்ட முதலீடு தான், பெரிய லெவல் அது தொழிலெல்லாம் ஈடுபடுத்தி இதை வெற்றி காண முடியாது, ஏதோ ஒரு உடனடி தேவைக்கு தான் பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. நீங்க அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது பிசிக்கலா நீங்க எது வாங்கி வச்சாலும் முடக்கம் தான் சார். பிசிக்கலா நீங்க எது வாங்கி வச்சாலும் முடக்கம் தான். இப்போ அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த ETFs எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேப்பர் கோல்டன் சொல்றாங்க, கோல்டன் சொல்றாங்க. அது வந்து நீங்க இப்போ காசை கட்டிட்டு நீங்கள் பாஸ்புக்கில் எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னைக்கு வேணாலும் ஆன்லைன் வித்துடலாம். அந்த கோல்டு வந்து ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இருக்காது, நம்ம பேரில் அவங்க பை பண்ணி இந்த பேங்க்கில் எங்கே வாங்குறோமோ அந்த பை பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை.
யார் மேலேயும் நம்ம என்ன இன்னைக்கு அன்ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய காசு எங்கன்னா வட்டிக்கு காசு கொடுத்தாலும் திருப்பி வர்றதில்லை, பேங்க்ஸ் கொடுத்தாலும் பேங்க்ல நிறைய கம்பெனி தங்கமானது நம்மளுடைய காசை வந்து சுருக்கிறோம். இட் வில் டேக் லிட்டில் ஸ்பேஸ். அது இல்லாமல் ஃபிசிக்கலாக நான் வாங்கி வச்சுக்கிறதுனால தே ஃபீல் தட் தே ஆர் சேஃப். யாரையும் நம்ப வேண்டாம், எனக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி நான் விற்றுக்கிறேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு, எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு, வியாபாரத்தில் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை திடீர்னு வீட்டில் ஒரு கல்யாண காட்சியாக இருக்குது, இந்த என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு ரிசோர்ஸ். மேடம், நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி பாருங்க, அரசை விட சாமானிய மக்களை வந்து உடனடியாக காப்பாற்றக்கூடிய தங்கம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிமிஷம். ஃபிசிக்கலாக நீங்கள் எது வாங்கி வச்சாலும் முடக்கம் தான். இப்போ யாராவது ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு, ஒரு 10,000 அரிசி மூட்டையை முடக்கி வைக்கிறான்னு வச்சுங்க, நல்ல பிரைஸ் வந்த அப்புறம் வித்துக்கலாம்னு சொல்லி, அது கூட முடக்கம் தான். பொதுமக்கள் கருத்து கேட்டு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் திருவாய்ப்பள்ளியிலிருந்து நூறு முகமது பேசுறேன் சார். சொல்லுங்க நூறு முகமது, சொல்லுங்க சார். தங்கம் வந்து அச்சய திருத்திங்கிறது இது வந்து வியாபார ரீதியில தான் சார் இருக்கு சார். இதே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20-25 வருஷமா இந்த மாதிரி கிடையாது சார் வியாபார ரீதியில. ஆனா மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி நினைக்கலாம் சார். ஆனா இந்த நாளையில வந்து இது வியாபாரம் தான் சார் இது. நன்றி, கருத்தை பதிவு செய்ய நன்றி. மேடம், இப்ப நிறைய நேர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சாங்க. அதாவது இந்த அச்சய திருத்திங்கிறது தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோடு தொடர்பு இல்லாதது, இந்த பண்பாடு தொடர்பு இல்லாதது. சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் தான் இது உருவாக்கப்பட்டது. ஏன் அது இல்லாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏன் இப்படி புது புது பண்டிகைகள்லாம் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன்? அது காரணம் தான் உலகமய சூழ்நிலை. நம்ம சொல்றோம் ஜாய் ஆலுகாஸ்ங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த கோல்டு நிறுவனம் தான். அது வளைகுடா நாடுகள்லேருந்து உலகத்தினுடைய பல நாடுகளில் வியாபாரத்தை ஸ்தாபிச்சிருக்காங்க. அதே மாதிரி தனிஷ்கா அந்த நிறுவனம் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பெரும் நிறுவனம், டாட்டாவினுடைய நிறுவனம். அப்போ இது மாதிரியான பல நிறுவனங்கள், பெரும் நிறுவனங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுடைய வியாபாரத்தை மேலும் முன்னெடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு அந்தந்த யுக்திகளை கையாளுறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த அட்சய திருதின்னு சொல்றது. இதனால நம்ம சின்ன வியாபாரிகள், தங்க வியாபாரிகள், தங்கம் பொன் செய்யக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த காலங்கள்ல பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. அவ்வளவு வறுமையில, ஏழ்மையில இந்த தொழில் வந்து நவீன தொழிலாக மாற்றப்பட்டு விட்டுச்சு. ஆகவே இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள் இருக்காங்க பாருங்களேன், தங்க வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் பெரிய தொழிலில் பெரும் நெருக்கடி வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிறுவனங்கள் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே தெரியல இவங்களுக்கு. ஆகவே இவங்களும் இந்த திருவிழாவோடு சேர்ந்தா ஏதோ தங்கம் வியாபாரம் ஆகுங்கிற முறையில ஒண்ணு சேர்றாங்களே தவிர, ஆமா ஆமா இது வந்து வியாபார. வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னை திருச்செந்தூர். சொல்லுங்க. நான் உங்களுடைய நியூஸ் பார்த்தேன். சார் சொன்னாரு அட்சய திருதி வந்து எங்களுக்கு லாபம் கிடையாது. சொல்லுங்க. அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பல லட்சம் வந்து செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு லாபம் இல்லாம எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அட்சய திருதின்றது ஒரு நண்பர் கொஞ்சம் முன்னாடி பேசினாரு, இப்பதான் ரீசெண்டா வந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ நகை வாங்கும் சக்தி உடையவர்கள் இந்த தினத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நமது நாட்டில் வந்து வறுமை கோட்டு கீழ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வறட்சி பாதிக்கப்பட்டு அன்றாடம் விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய நாடாகத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அட்சய திருதி போன்ற நுகர்வு கலாச்சார பண்டிகைகள் அந்த மக்கள் மனதை எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த அளவுக்கு தவறு போன்ற குற்ற செயல்களை அதிகரிப்பதற்கு இது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இப்படி ஒரு அட்சய திருதிங்கிற ஒரு நாளை கடைபிடிப்பதன் மூலமாக வந்து மக்கள் வந்து எப்படியாவது இந்த பொருள் வாங்கணுங்கிற உணர்வு ஏற்படுது. அதுக்காக பல குற்றங்கள்லையும் ஈடுபடக்கூடிய நடவடிக்கைகளும் இருக்கு. இதனால பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இந்த டௌரி ப்ராப்ளம்ங்கிறது தடுக்கவே முடியல, அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆகவே வந்து இது குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக பல்வேறு வகையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆகவே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம், அதனுடைய தந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தான் போய் வாங்கணும் இல்லை, காசு இருந்தால் என்னைக்கு வேணாலும் அட்சய திருதி தானே, நம்ம பாக்கெட்டில் காசு இருந்தால் என்னைக்கு வேணாலும் வாங்கலாம், அதுதான் நல்ல நாள்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. ஆகவே வந்து இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து வியாபார நோக்கத்துக்காக தான். இது மக்களை வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு தள்ளக்கூடிய ஒரு நாளாக மாறிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆபத்தானதுங்கிறது என்னுடைய கருத்து.
சார் உங்களுடைய இறுதி கருத்து, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த அச்சய திருதி குறித்து உங்களுடைய இறுதி கருத்தை மக்களுக்கு பதிவு செய்யுங்க. கருத்துன்னு சொன்னீங்கன்னா என்ன இப்போ கூட சொல்லுவேன், தங்கம் வாங்கிறது ஒரு ஹெல்த்தி டிசிஷன். ஒரு ஹெல்த்தி டிசிஷன் தான் அது. நீங்கள் என்றைக்கும் வேணால் வாங்கலாம். இன்னைக்கு வாங்கினா அதை சொன்ன மாதிரி எந்த ஒரு காரியம் இன்னைக்கு தொடங்குறோமோ அந்த காரியம் மேலோங்கி போகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இதை செய்யப்பட்டது ஒரு இதுதான். தவிர அன்னைக்கு கூட நீங்கள் தங்கம் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தர்மம் யாரோ ஒருத்தர் சொன்ன தானம் பண்ணலாம் தர்மம் பண்ணலாம்னு சொன்னாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், பட் ப்ராஸ்பரஸா இருக்கணும், நம்ம குடும்பம் ப்ராஸ்பரஸா இருக்கணும்ன்றப்ப இன்னைக்கு அந்த பேரம் ஏதாவது மக்களுக்கு நீங்க சொல்றீங்க, மக்கள் ஏமாற்றப்படாமல் தங்கம் வாங்குவதற்கு என்ன செய்யணும் சொல்றீங்க? யார் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சார். எனக்கு இதுவரை யாராவது ஒரு நாக்கடையில போயிட்டு படத்தை வாங்கிட்டு வெறுங்கையோட வந்தாதான் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இது எங்க யார் ஏமாந்தாங்க? யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்ல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல இவர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாரு, நான் போய் காசு கொடுத்தா தங்கமே கொடுக்கல, திருப்பி அந்த மாதிரி இல்ல. இது போன்று பேரம் பேச முடியாத இது போன்ற நாட்களில் அவங்க என்ன மாதிரியான நகை வாங்கினா அவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? அப்படின்னு இந்த மாதிரி நகைன்னு இல்ல, தங்கம் வாங்கணும் அவ்வளவுதான். யூ கேன் ஈவன் பை பார் கோல்டு. வெறும் நீங்க சொக்க தங்கம் கூட வாங்கிட்டு போகல, நகையா தான் வாங்கணும், அடான்மெண்ட்டுக்கு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது வெறும் பார் கோல்டு ஒரு 10 கிராம் கையில காசு இருக்கு, 10 கிராம் சொக்க தங்கம் கூட வாங்கிட்டு போகலாம். அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு யூ ஹேவ் டு மேக் அ பர்ச்சேஸ், அவ்வளவுதான். தவிர இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும்னு சொல்லி எந்த நிர்பந்தமும் இல்லை. மேடம் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. என்னுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க உழைப்பை தான் முன்னிறுத்தணும்ன்றாங்க. அதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். என்னன்னா உழைப்பை முன்னிறுத்துறதுக்கு ஏதாவது ஊக்குவிக்கிற செயல் வேணும். நம்ம ஒரு உழைக்கிறோம்னா அதுக்கு ஏதாவது ஊக்குவிக்கிற செயல்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கம் வாங்குறோம்னு வச்சுக்கீங்களா, அது ஒரு ஊக்குவிக்கிறது. நம்ம சேமிப்பை ஒரு கன்வெர்ட் பண்றோன்ற மாதிரி தான். இந்த அட்சய திருதியில எத்தனை பேர் கடையில நீங்க பாருங்க, ஏழை எளிய மக்கள் நிக்கிறாங்க, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க போய் வாங்குறாங்க. யாரு திருடியோ பொய் சொல்லியோ அடம் பிடிச்சோ போய் நிக்கல, யாருக்கிட்ட பணம் இருக்கு வாங்குறாங்க. வாங்க முடியாதவங்க தன்னுடைய இதை வேற விதமா அவங்க செயல்படுத்திக்கிறாங்களே தவிர இந்த அட்சய திருதியைங்கிறது சார் சொன்ன மாதிரி பலவித தான தர்மங்கள் பலவித செயல்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே நாடு வளமடையணுமே தான் பார்க்கணும். மூட நம்பிக்கையோ நல்லதோ இதுவோ நான் அங்க வரலங்க. ஏன் ஒரு நல்லது செய்யறத மக்கள் ஏன் தடுக்கணும்? கண்டிப்பா மேடம். மேடம் உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செஞ்ச நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அட்சய திருதி குறித்து உங்களுடைய இறுதி கருத்து. நல்ல நாளில் பொய் சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்கு அதாவது நல்ல நாளுங்கிறதுல நம்பிக்கை இல்லைன்னாலும் பொய் சொல்லக்கூடாது. ஆகவே இந்த அட்சய திருதி அப்படிங்கிறது செல்வம் பெருகும் அப்படிங்கிற அது உண்மையானதல்ல. இது ஒரு வியாபாரத்திற்கான ஒரு நாள், ஒரு வியாபாரம், தங்கம் போன்ற ஒரு உயர் பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு வியாபார நாள் அப்படிங்கிறது தான் தமிழில் நான் பொருளாக எடுத்துக்கிறேன். ஆகவே இந்த நாளில் நாம் தமிழக மக்களினுடைய சிந்தனையை வேற வகையில் திசை திருப்பி விடாமல் நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் புரிஞ்சுக்கணும். அட்சய திருதிங்கிறது வாங்கும் சக்தி உள்ளவர்கள் எல்லா பொருளையும் எல்லா நாள்லையும் வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உழைப்பு தான் மிக முக்கியமானது. இன்னைக்கு அட்சய திருதி தான் நல்ல நாள்னா அறிவு பெருகுவதற்கு நல்ல நூல்களை வாங்கலாம். அதற்கு விளம்பரம் யாராவது பண்ணியிருக்காங்களான்னா இல்லை. தங்கம் வாங்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நல்ல நூல் வாங்கு அப்படின்னு யார் சொன்னா? அது சொல்லப்பட வேண்டும். நூல்கள். இன்றைய விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை அட்சய திருதி குறித்த பல்வேறு பரிணாமங்களில் கருத்துக்களை நமது விருந்தினர்கள் எடுத்து வைத்தார்கள். அதாவது இடதுசாரிகளின் கருத்தை பொறுத்தவரை அட்சய திருதி என்பது ஒரு சில ஆன்மீகத்தை சேர்த்து வியாபாரிகள் தங்களுடைய நலனை பெருக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட தினம் என்கின்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்தார். இதனால் வாங்கும் திறனற்ற சாமானிய மக்கள் குற்றவாளிகளாக உருவாவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்கிற கருத்தை பதிவு செய்கிறார். ஆனால் அதே சமயம் பொருளாதார பேராசிரியரும் நகைக்கடை வியாபாரிகளும் தங்கம் என்பது மனிதனுக்கு சில அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிக் கொள்ள உதவக்கூடிய ஒரு பொருள்தான், அதனால் ஒன்றும் நட்டம் இல்லை என்கிற கருத்தையும் பதிவு செய்தார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த இறுதி முடிவை பார்வையாளர்களை உங்களிடமே விட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவடைகிறோம். மீண்டும் விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.